தேவன் காயினை பார்த்து, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். இரத்தம் எப்படி கூப்பிடும்? அதுவும் எபிரேய மொழியில் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை இரத்தம் அல்ல, இரத்தங்கள். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? யூத ரபீக்களின் விளக்கப்படி ஆபேல் கொல்லப்பட்ட போது அவனிடமிருந்து பிறக்க வேண்டிய அவனுடைய சந்ததிகள் அனைத்தும் அவனோடே சேர்ந்து கொல்லப்பட்டன. அதனால்தான் இரத்தங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு நீதிமானின் இரத்தம் பழிவாங்கும்படி பூமியிலிருந்து கூப்பிட்டது. பழைய ஏற்பாடு சட்டப்படி ஒருவன் கொல்லப்பட்டால் அவனது இரத்தத்திற்கு பழிவாங்கப்பட வேண்டும். ஆபேலின் இரத்தம் பழிவாங்கு என்று கூப்பிட்டது. ஆனால் எபிரேயர் 12:24 ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறது. இயேசுவின் இரத்தம் ஆபேலினுடைய இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது. அது எப்படி? ஆபேலின் இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டு கொலையாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டது. இயேசுவின் இரத்தமோ கல்வாரியில் சிந்தப்பட்டு கொலையாளிகள் ஆகிய நமக்கு மன்னிப்பு கொடு, இவர்களை விடுவி என்று கேட்கிறது. ஆபேல் ஒரு நல்ல மேய்ப்பன், அவன் ஆடுகளை பலியிட்டார். இயேசுவோ நல்ல மேய்ப்பன், அவர் நமக்காக தன்னையை பலியாக்கினார். முதல் நீதிமானின் இரத்தம் பூமியில் சிந்தப்பட்ட போது சாபம் வந்தது. கடைசி நீதிமானின் இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்ட போது அந்த சாபம் நீங்கியது. பழிவாங்கும் இரத்தத்திற்கு நடுவில் உங்களுக்காக பரிந்து பேசும் ஒரு இரத்தம் இன்று இருக்கிறது. அதுதான் இயேசுவின் இரத்தம்.